ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த த்ரெட் சுற்றின பேங்கிளில் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் அங்கங்கே க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். பிளாஸ்டிக் ஸ்டோனு இருக்குது, அதை தான் ஒட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸு, ஒரு 3 mm இருக்கும். இதை நம்ம சுற்றி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இதே மாதிரி ஒட்டிக்கணும். நீங்கள் அளவு மெஷர்மெண்ட் பண்ணி ஒட்டுறா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் நீடில் சாதாரண ஸ்விங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். அதில் இப்போ ஒயிட் கலரு சுகர் பீட்ஸ் கோத்துட்ருக்கேன். ஒரு 4-5 கோத்துக்குங்க. இது மாதிரி கோத்துட்டு நம்ம அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம்ல, அதை சுற்றி இதே மாதிரி வைக்கணும். அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரணும். அதை ஒரு 5 பீட்ஸ் மட்டும் கோத்துட்டு இதே மாதிரி 2 பீட்ஸ்க்கு முன்னாடி நீடில் வரா மாதிரி பார்த்துங்க. அந்த 2 பீட்ஸில் திருப்பியும் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். நான் சொல்கிறது புரியலனாலும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ மறுபடிக்கும் ஒரு 5 பீட்ஸ் எடுக்கிறேன். இப்போ அந்த பீட்ஸ் எங்கே முடியுதோ அங்கே நீடில் விட்டு அந்த பீட்ஸுக்கு 2 பீட்ஸுக்கு முன்னாடி எடுக்கணும். இப்போ அந்த 2 பீட்ஸ்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி நீடிலை வெளியே எடுத்துகிட்டு வரணும். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வரும். இந்த பேங்கிள்ஸ் நான் காட்டன் த்ரெட்டில் தான் செஞ்சுருக்கேன். இந்த ரேப் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட்லன்னா நமக்கு அந்த இது பிஞ்சிரும் நூல். இது மாதிரி ஊசிலாம் விட்டு எடுக்கும்போது காட்டன் த்ரெட்டில் தான் இது மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி சுற்றி அந்த ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் அதுலேயே நாட் போட்டு முடிக்கிறா இருந்தாலும் முடிக்கலாம். இல்லைன்னா அந்த அடுத்த ஸ்டோன் வர வரைக்கும் உள்ளாரையே ஊசியை இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நான் உள்ளாரையே நீடில் விட்டு எடுத்துகிட்டு வரேன். இதே மாதிரியும் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைனா அங்கங்கே நாட் போட்டுட்டு மறுபடிக்கும் புதுசாகவும் ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம 2வது ஸ்டோனுக்கு இதே மாதிரி பண்ண போகிறோம். பீட்ஸ் மறுபடிக்கும் எடுத்துக்கிட்டு இது மாதிரி சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான். சுகர் பீட்ஸ் எடுக்கும்போது நீடிலோட த்ரெட்டு கோப்பமில் அந்த பகுதியிலேருந்து நீடில்ஸ் கோத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். சில இது ஓட்டை சின்னதாக இருந்தால் வராது. அதனால் இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம இதை மாதிரி பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ முடிச்சிட்டேன். நீங்கள் இந்த ஸ்டோனுக்கு பதில் மிரர் கூட வைக்கலாம் உள்ளார. இப்போ 2 பேங்கிள் ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே போடுறதாலும் போடலாம், இல்லை பார்டர் மாதிரி சென்டரில் ஏதாவது வேறு வளையல் வச்சுட்டு இப்படி பார்டர் மாதிரி போடலாம். இது பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான ஒர்க்கு தான், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.